வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ் சேனல். ஸோ நான் வந்து உங்கள் அனுரஞ்சித் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு இது செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேவை எப்படி ஒரு ஆர்டினோ வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எப்போவுமே என் செஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ கோடிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த செஷன் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங்க்கும் தென் வந்து சிமுலேஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு புக்ஸ்லேயே படிச்சுக்கலாம். பட் இன் ரியல் டைமில் அந்த டிவைசஸ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபுல்லாக இமேஜினேஷன்லேயே இருக்கும். ஸோ உங்கள் முன்னாடி அந்த பொருளை வச்சா கூட அது என்ன அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அதுல இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை உங்களுக்கு ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சிமுலேஷன்ல போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியால இருக்கேன். ஸோ இதோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா ரிலே அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தா இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் என்னோட டீச்சிங்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தென் என்னோட டீச்சிங்கையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிலேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலே வந்து இந்த ப்ளூ கலர்ல ஒரு மாடியூல் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 12 வோல்ட் ரிலே. ஸோ நீங்க வந்து 5 வோல்ட் ரிலேவும் இருக்கும் 12 வோல்ட் ரிலேவும் இருக்கும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டு 230 வோல்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரிலே அப்படின்றது வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கன்வெர்ட்டர், ஏன்னா 12/230 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு கன்வெர்ட்டர் கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஆக்ட் அஸ் எ ஸ்விட்ச். நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்விட்ச் மாதிரி தான் யூஸ் ஆகும். தென் எதுக்காக இந்த ரிலே, நம்ம அதுக்கு தான் சாதாரண ஸ்விட்ச் இருக்கே, அந்த ஸ்விட்சை வச்சே நாங்கள் ஸ்விட்ச் பண்ணிப்போமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த ரிலேவோட கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு டிசி வோல்டேஜை வச்சு ஸ்விட்ச் பண்ற ஒரு ஸ்விட்ச் தான். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்சு டிசி அவுட்புட் தான் வரும் நமக்கு தெரியும். ஸோ அந்த டிசி அவுட்புட்டை வச்சு ஒரு பெரிய ஏசி எலக்ட்ரிக்கல் டிவைஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா த்ரூ இந்த ஸ்விட்ச் வச்சும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இன்வெர்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ரிலேன்ற ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு ப்ளூ கலர்ல. தென் பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா ரிலேவோட பேக் சைட். ஸோ இதுல நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5 பீக்ஸ் மாதிரி தெரியும், அதாவது 5 பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். இந்த 5 பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சி, என்ஓ, தென் காம், தென் 2 சிக்னல் இருக்கும். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் இதோட இதுக்குன்னு ஒரு சிமுலேஷன் வந்து வச்சிருக்கேன், அதை காட்டும் போது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இதோட சிமுலேஷனும் இதோட பேசிக் ஒர்க்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டினோ ப்ரோக்ராமிங்குள்ள போகலாம். ஸோ இந்த ரிலே கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு சின்ன சிம்பிளான சர்க்யூட் தான் இது. ஸோ இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து நான் ஒரு பேட்டரி, அதாவது 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு எல்இடி, அதுக்கு ஒரு கிரவுண்ட், தென் இதுக்கு ஒரு பவர், இது இவ்வளவு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க ரிலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கு இல்லையா ஒரு ரிலே, அதாவது ஒரு காயில் சுத்தி ஒரு 2 கோடு, தென் ஒரு ஸ்விட்ச் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ரிலே. ஸோ இதனால தான் நான் வந்து உங்களுக்கு இமேஜ் காமிச்சேன். ஏன் அப்படின்னா நீங்க ப்ரோட்டியஸ் சிமுலேஷன்ல மட்டுமே ரிலேவை பார்த்துட்டீங்கன்னா இதுக்கும் அந்த நான் காமிச்ச இமேஜுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ரியல் டைம்ல ரிலே எப்படி இருக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாமலே போயிடும். நம்ம வெறும் சிமுலேஷன்லயுமே தியரியிலையுமே ஒர்க் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் ரியல் டைம்ல இருக்க ரிலேவை காட்டுறோம் நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான சர்க்யூட். நீங்க இன்கேஸ் ஒரு ரிலேவை உங்களுக்கு உடைக்க முடிஞ்சாலோ இல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரிலே உங்களுக்கு கிடைச்சாலோ நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு காயில் தான் சுத்தி இருப்பாங்க, அதாவது காப்பர் காயில். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் தவிர்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு காப்பர் கம்பியை ஒரு கம்பியில சுத்தி இருப்பாங்க. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இது என்னப்பா இவன் லா அப்படின்லாம் நிறைய சொல்றானே அப்படிலாம் நினைக்காதீங்க. இது சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு கம்பி எடுத்துக்கங்க, கம்பி மீன்ஸ் ஒரு பின் எடுத்துக்கங்க, அதுல லைட்டா ஒரு கம்பியை காப்பர் கம்பியை சுத்திருங்க. சுத்திட்டு 2 பக்கமும் நீங்க சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு சின்ன சின்ன மெட்டல் பீசஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சுதான் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்றதெல்லாம் செய்வாங்க. நீங்க வந்து நிறைய ஃபாரின் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்க காரை வந்து அப்படியே டச் பண்ணி மேக்னெட் மாதிரி தூக்கிட்டு போவோம். ஸோ அது எல்லாமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்ற பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ அதே பிரின்சிபல்ல நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஒரு கம்பி மாதிரி சுத்தி இருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு பின்ல சுத்தின கம்பி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இங்க ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஸோ அந்த ஸ்விட்சை வந்து ஸ்விட்ச்னு நினைக்காம அது வந்து ஒரு சாதாரண அயன் பீஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் கரண்ட் கொடுக்குறேன். அந்த கம்பியில நான் கரண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா கம்பி வந்து மேக்னெட்டா மாறிடும். மாறி இந்த ஸ்விட்ச்ல இருக்க மெட்டல் பீஸை அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஸோ அந்த மேக்னெட் வந்து அந்த கம்பியை இழுக்கும் போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஃபிங்கர் பண்ணிருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல வந்து இந்த கம்பி தட்டிடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கம்பி ஒரு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல வழியா இந்த பவர் வழியா கரண்ட் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த கம்பி இங்க க்ளோஸ் ஆன உடனே இந்த எல்இடிக்கு போய் இந்த எல்இடி க்ளோ ஆகும். இதுதான் ஒரு ரிலேவோட சிம்பிளான கான்செப்ட். ஸோ இதை வந்து நான் ஸ்விட்சை ஆன் பண்றேன், இந்த சிமுலேஷனை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டினோ ப்ரோக்ராமிங்குள்ள போகும். ஸோ ஆன் பண்ணிட்டேன்.
பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் பீஸ் வந்து இப்போ ப்ளூ கலர்ல க்ளோ ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இங்க ஒரு ஸ்விட்ச் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்விட்சை நான் போடுறேன் சப்ளை அங்க போறதுக்காக. போட்ட உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் வந்து ட்ரிப் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்இடி க்ளோ ஆகுறதும் தெரியும். ஸோ இதை விட்ட உடனே மறுபடியும் ரிவர்ஸ் போயிடும். ஏன் அப்படின்னா இப்போ மேக்னெட் வந்து இழுத்துருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ விடுதோ அப்போ வந்து இது ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ ஆன் தென் ஆஃப். ஸோ அதுக்கப்புறமா அங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த 5 பின்ஸ், அந்த 5 பின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் இருக்க சிக்னல் அப்படின்ற 2 பின்ஸ் வந்து இந்த 2 பின்ஸ் தான். NO அப்படின்றது வந்து இந்த பின், அதாவது NO அப்படின்னா என்னன்னா நார்மலி ஓப்பன், எப்பவுமே அது ஓப்பனாக தான் இருக்கும் மேக்னெட் ஃபீல்டாக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும். தென் நார்மலி க்ளோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடம் நார்மலாகவே க்ளோஸாக தான் இருக்கும், அதனால இது வந்து நார்மலி க்ளோஸ். எப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் நார்மலி க்ளோஸ்டில் இருக்க பின்ன அந்த மேக்னெட் இழுத்து நார்மலி ஓப்பனில் க்ளோஸ் பண்ணி விட்டு உங்களோட கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும். இதுதான் ஒரு சாதாரண ஒரு ரிலேவோட கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறமா இது எப்படி ஒரு ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க ஹோம் அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற சின்ன ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். ஸோ ரிலே அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு, அதோட பேசிக் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு சின்ன பேசிக்கான கோடிங் எழுதியிருக்கேன். இதுதான் ரிலேக்காக கோடிங். பின் மோட் 2, அவுட்புட், அதாவது நான் 2ல தான் ரிலேவை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரிலே வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். தென் அதுக்கப்புறமா வாய்ட் லூப்பில் டிஜிட்டல் ரைட் 2, ஹை டிலே 500, டிஜிட்டல் ரைட் 2, லோ டிலே 500 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா எதுக்காக இவ்வளோ சிம்பிளாக ஒரு கோடு எழுதியிருக்கேன், ரிலேக்காக பெரிய கோடிங் எழுதாமல் ஏன் சிம்பிளாக எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு திங்கிங் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா அதோட கோடிங் வந்து பெருசாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதோட கோடிங் வந்து பெருசாக இருந்தால் தான் அது பெரிய ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை, கிடையாது. நம்ம ஒரு பெரிய ஒர்க்கை கூட ஒரு சின்ன கோடிங் வச்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையானது நம்ம யோசிக்கிற நம்மளோட லாஜிக் தான் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லணும். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அப்போ தான் கோடிங் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக நான் பண்ணது தான் இந்த ஒரு சின்ன ட்ரையிங். ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 லைன்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சிமுலேஷன் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ சிமுலேஷன் பார்ட் வந்தாச்சு. ஸோ அந்த 5 லைன்ஸ் கோடிங் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய எல்இடிஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். தென் ரிலே, தென் எப்பவும் போல் ஆடினோ, அந்த ஸ்விட்ச் இருந்த இடத்துல ஆடினோ யூஸ் பண்ணியிருக்கேன். ரிலே கனெக்ஷன் தான், அந்த ரிலேலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து நான் இந்த எல்இடிஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த எல்இடிஸ் இருக்கிற இடத்துலலாம் இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன், சிமுலேஷன் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ 500 மில்லி செகண்ட்ஸ் என்னோட எல்லா எல்இடியும் ஆன்ல இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு நேம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். தென் 500 மில்லி செகண்ட்ஸ் ஆஃப், தென் ஆஃப்டர் 500 மில்லி செகண்ட்ஸ் ஆன், தென் அனதர் 500 மில்லி செகண்ட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி நான் இந்த எல்இடி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து இதில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஒரு நேம் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் இந்த அனதர் இது இருக்கு இல்லையா, NO, அதாவது நார்மலி ஓப்பனில் வந்து நான் இப்போ என்னோட நேமை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலி க்ளோஸில் நான் இன்னொரு நேமை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் ஒவ்வொரு டைம் ஸ்விட்ச் ஆகும் போதும் என் நேம் 1 டைம்ஸ் தென் அனதர் நேம் 1 டைம்ஸ் அப்படின்னு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா இது வேற எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எல்இடி சேசர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பிளிங்கிங் எல்இடி, இப்போ ஒரு சீரியல் செட் செஞ்சு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில். ஸோ லைட் வந்து கரெக்டான இன்டர்வலில் ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் ஆஃப் லைட்ஸ் வந்து இந்த ரிலேவோட ஒன் சைடில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரியும், தென் அனதர் செட் ஆஃப் எல்இடிஸ் வந்து அனதர் சைடு ஆன் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான எல்இடி சேசர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக பண்ணும்போது நீங்கள் என்ன அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானது இந்த சிம்பிளான லாஜிக் மட்டும்தான். ஸோ ஒரு ஆர்டினோவில் இப்போ ஒரு ரிலேவை கனெக்ட் பண்ணோன்னா அது வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ சாதாரண ஸ்விட்சாக இருந்தால் ஒரு டிவைஸ் தான் ஆன் பண்ண முடியும், ஏன்னா அது தாங்கக்கூடிய வோல்டேஜ் வந்து அவ்வளோதான் இருக்கும், ஹை வோல்ட் கொடுத்தா தாங்காது. தென் ஒரு ரிலே அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஹை வோல்ட் கொடுத்தாலும் தாங்குது. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் எத்தனை டிவைசஸ் ஆன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து உங்கள் ரிலேக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய டிவைசஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. தியரிட்டிக்கலாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இது வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது. நீங்கள் எந்த ஆப்ஜெக்டையும் எதுக்காக வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை ஒரு டெமோ மாதிரி காட்டணுன்றதுக்காக தான். ஸோ ஒரு 5 லைன்ஸில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு ரிலே வச்சு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே தான் டவுட்ஸ் இருக்குது, க்ரியேட்டிவாக எதுவும் பண்ணணும், நான் வந்து இந்த டிவைசஸ்லாம் என்கிட்ட இருக்குது சார், நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் பப்ளிக்காக எல்லாருக்கும் கமெண்ட் வந்து தெரியும். ஸோ என்கிட்ட என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெயில் ஐடி உங்களுக்கு இன்கேஸ் இதை பார்க்குற யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, என்னோட மெயில் ஐடி நீங்கள் கமெண்ட்ல கேட்டிங்கன்னா, என்னோட மெயில் ஐடி வந்து நான் கமெண்ட்ல போடுறேன். ஸோ நீங்கள் அதில் கூட கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு சின்ன கோடிங்கை வச்சு ஒரு பெரிய சைஸ் அப்ளிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.